Hi guys, welcome back to our channel Mr. Singh VJ Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பண்றதுன்னு பாப்போம். வாங்க. ஃபர்ஸ்ட் பைனாப்பிள் எடுத்துட்டு எல்லாம் கட் பண்ணி தோலெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 பீசஸ் மட்டும் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சாச்சு. பேன் வச்சுட்டு நெய் பார்த்திங்கன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பைனாப்பிள், அந்த பைனாப்பிள் போட்டு நெய்யில் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதை அந்த பைனாப்பிள் வதங்கிட்டு இருக்குல்ல, அதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு நம்ம அது பைனாப்பிள் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஜார் போட்டு மிக்சியில் போட்டு அந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். சூடானதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா பாருங்கள், அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா ரவை இருக்குல்ல, ரவையை நம்ம வறுத்துக்கணும். தீயை விட்றாதீங்க. தீயை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவையை. மறுபடியும் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துக்கணும். இந்த கேசரிக்கு பார்த்திங்கன்னா மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா நெய் தான். நெய் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படும். நெய் இருந்தாலே கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 2 கப் வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டர் எடுத்துகிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரவையை எடுத்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ரவையை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கட்டி படாமல் கிண்டி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் போட்டுக்கணும். நீங்கள் எந்த ஸ்வீட் பண்ணாலுமே சால்ட் 1 பிஞ்ச் போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சால்ட் ஆட் பண்ணோம்னா. அப்புறம் நம்ம பைனாப்பிள் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டுக்கணும். பார்த்திங்கன்னா ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன். ஒரு 5 ஏலக்காய் எடுத்து இடித்து வச்சுட்டேன். ஃபைனலாக அது போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வத்தி வரப்போ நெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நெய் விட்டுக்கிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்மளே கல்யாண வீட்டு கேசரி பைனாப்பிள் கேசரி நம்மளே ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.